அனைவருக்கும் வணக்கம். மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன். ஸோ எல்லாரும் நம்ம பல்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், டயக்னோஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அவங்க சொல்கிற ஒரே காரணம் என்னன்னா, மேம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ மலச்சிக்கல் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நான் மோஷன் போயிடுறேன், நல்லா கிளியரன்ஸ் ஆயிடுது அப்படின்றதும். ஸோ கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுறோமானா அது ஒரு 50% தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அட்லீஸ்ட் 2 வேளையாவது நம்ம என்ன பண்ணணும்னா மோஷன் வெளியேற்றணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம காலையில் மட்டும் நம்ம மோஷன் போயிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மலக்குடலில் மலம் தேங்கும் போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலக்குடல் கேஸ்ட்ரிக் அதிகமாக ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, மேம் நான் எனக்கு சாப்பிட்டோன்னே மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே தப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே தடவை அந்த மோஷன் மலக்குடல் என்ன பண்ண முடியல, வெளியே தள்ள முடியல அப்படின்ற ஒரு நிலைமை தான். அதுதான் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உள்ள இன்டேக் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, மலக்குடல் வழியாக ஸோ மலத்தை நம்மளுக்கு தள்ளிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவலின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, தலைவலி இருக்கிற பேஷண்ட்டை நம்ம டயக்னோஸ் பண்ணி கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இல்லை மேம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் உடம்புல பஞ்சபூத சக்தியில் நம்ம அந்த மலக்குடலையும் நுரையீரலையும் காற்று சக்தி அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அந்த பஞ்சபூதமும் கரெக்டாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா காற்று எனர்ஜி நம்ம உடம்புல பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத தான். ஸோ அக்குபஞ்சரில் என்ன பண்ணுறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.